செபியோட பார்வைக்கு கீழே ஃபிசிக்கல் கோல்டு, ஃபிசிக்கல் சில்வர் ஆரம்பத்திலிருந்தே வராது. இப்போ நகைக்கடையில் போய் நான் வாங்குற நகைக்கும் செபி பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. கிடையாது. இப்போ எனக்கு வந்துட்டு அவங்க ஒரு தப்பான நகையை, போலி நகையை கொடுத்துட்டாங்க, நான் போய் செபியில் போய் புகார் அளிக்க முடியாது. அதே மாதிரி நகைச்சிட்டு அதுவுமே அவங்களுக்கு கீழே வராது. செபிக்கு கீழே எது வரும் வராதுங்கிற ஒரு பாலிசி இருக்குது. அதன்படி தான் செபி செயல்படுறாங்க. மக்களுக்கு அவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை ரீசர்க்குலர், அதாவது சர்க்குலரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் அது வந்து புது ரூலு புதுசாக சொல்லிட்டாங்க, திடீர்னு வந்து செபி வந்து இன்னையிலேருந்து பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. கிடையாது. அப்படி மக்கள் அனாவசியமாக பேனிக் ஆகிறாங்க. நான் அப்போயே சொன்னேன்ல, சில பேரில் இதை பற்றி என்னென்னே தெரிஞ்சிருக்காது, இந்த மாதிரி சர்க்குலர் வந்த உடனே நான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு லிங்க் பண்ணுறாங்க. காலங்காலமாக தங்கமும் வெள்ளியும் அவங்களுக்கு கீழே வராது. ஃபிசிக்கல் கோல்டு, ஃபிசிக்கல் டீல் பண்ணுற நகை கடையாக இருக்கட்டும், நகை கடை ஸ்கீமாக இருக்கட்டும், அது யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே வரமாட்டாங்க. இது ஏன் புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, சர்க்குலர் விடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில காரணங்கள் நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது. பட் காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இடிஎஃப்ஐயும் மியூச்சுவல் ஃபண்டையும் ப்ரொமோட் பண்ணணும். அது ஒரு நாற்று காரணங்கள். அதனால தான் அந்த சர்க்குலர் ஃபினிஷிங்கில் வந்து இது எங்களுக்கு கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அது இருக்குங்கிறனால இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்ல. அப்படி இருந்திருந்தா செபி நினச்சிருந்து இப்படி சொல்லியிருக்கலாம்ல, டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ் எல்லாருமே செயல்படக்கூடாதுன்னு சொல்லலாமே. ஏன் அதை அவங்கள சொல்ல முடியல? மக்கள் சிந்திக்கணும். அதாவது நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த லைன்லேயே வந்து டிஜிட்டல் கோல்டு கம்பெனிஸ்லாம் இனிமேல் செயல்படாது, நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ செயல்பட விட்டதும் அவங்க தான். அதுக்கான என்ன சொல்கிறது, எம்சிஎல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறதும் அவங்க தான். ஜிஎஸ்டியில் இது கோல்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறது அவங்க தான். பட் ஃபைனலாக இது எங்களுக்கு கீழே வராதுன்னு சொல்லியிருக்கான காரணம் ஃப்யூச்சர் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ தான் பூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு 7-8 வருஷம் ஓல்டு இண்டஸ்ட்ரி தான். டிஜிட்டல் கோல்டுங்கிறது ஒரு கடந்த ஒரு 7-8 வருடங்களாக தான் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அகைன் செபிக்கு வந்து இந்த மாதிரி இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு பின்னணியில் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து இதை நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா வருஷம் அக்டோபர் மந்த் வந்து எப்போவுமே தீபாவளி மாதம் அதிகமான கோல்டு வாங்குவாங்க. போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடத்தோட இடிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. அவங்க எதிர்பார்த்ததை விட. அவங்க எதிர்பார்த்தது எப்போ ப்ரொஜெக்ஷன் போடுவாங்கள்ல, அடுத்த வருஷம் நம்ம இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், இவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு. இதுக்கு காரணம், முக்கிய காரணங்கள் வந்து மக்கள் வந்து நகை கடைகளையும் சரி, ஃபிசிக்கல் கோல்டாகவும் சரி, டிஜிட்டல் கோல்டாகவும் வாங்குறது அதிகமாகிடுச்சு. ஃபைன். இப்போ இது செபியை பற்றின ஒரு புரிதல் இப்போ ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. அது கீழே பொருட்கள் வராது. தங்க நகையும் வெள்ளி நகையும் நம்ம நகைக்கடையில் போய் வாங்கினாலும் அதுக்கு அவங்க ஏதாவது என்ன ஏமாத்துறாங்கன்னா கூட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணுமே தவிர செபிக்கு என்னால் போக முடியாது. இது செபி. இப்போ இது டிஜிட்டல் கோல்டுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கட் பண்ணால் எனக்கு டிஜிட்டல் கோல்டுனா என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.